ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஒரு சூப்பரான பிரெட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற பிரெட்டை வச்சு இந்த பிரெட் கஸ்டர்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறோம். பிரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பிரெட்டாக வாங்கிக்கோங்க. ரொம்ப மில்க் பிரெட் அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் இந்த டைப்பில் வாங்கிட்டு இதோட ஓரங்கள் எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படியே இதை 4 பீஸாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி அந்த 6 பிரெட் ஸ்லைஸ்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடான நெய்யை அந்த பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸ்களையும் எடுத்து அப்படியே அதில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸுகளை நம்ம நெய்யிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து முதல்ல வச்சுக்கலாம். மொத்தமாக 2 ரவுண்டு அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு பக்கமாக ஃப்ரை ஆனவுடனே எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி விட்டுக்குறோம். லேசான இந்த மாதிரி ப்ரௌன் இருந்தாலே போதுமானது, ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ புரட்டி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன உடனே இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பால் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்குருவோம். பால் நல்லா பாக்கெட் பாலை திக்கான பாலாக சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி அந்த பால்லையே நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 100 ml பால் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த பாலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குருவோம். இந்த கஸ்டர்ட் பவுடரில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்குறோம், அதனால தான் இந்த எல்லோ கலர் வந்திருக்குது. இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு அந்த பாலில் நல்லா கரைச்சி விட்டுறலாம், சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ நல்லா கரைச்சிட்டு இங்கே ஏற்கனவே பால் சூடாகி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துலேயே அந்த கஸ்டர்ட் பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து வரும்போது நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காக ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்குது. நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கணும். இந்தளவுக்கு பக்குவம் இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே இல்லைனா வேறு ஏதாவது சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ரவுண்டு ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறின க்ரீம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரெட்டு மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல க்ரீம் ரொம்ப சேர்க்க வேண்டாம். அந்த ப்ரெட்டோட மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே இன்னொரு ரவுண்டு ப்ரெட் ஸ்லைஸ்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று போல் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2வது லேயரையும் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் அந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று கேப்பில் அந்த க்ரீம் ஊற்றும் போது அது ஊறி வரும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே மீதம் இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸ்களையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த ட்ரேக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி ப்ரெட்டுகளை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். 3வது ரவுண்டுக்கு ஒன்று போல் நல்லா பரப்பி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மீதம் இருக்கிற எல்லா க்ரீமையுமே எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு இருக்கிற எல்லா க்ரீமையுமே மேலே ஊற்றி விட்டுறலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற மொத்த க்ரீமையுமே இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை கொஞ்சம் துருவி வச்சுருக்குறோம். அதை எடுத்து அப்படியே மேலே போட்டு விட்டுறலாம். இப்போ அது கூடவே கொஞ்சம் பிஸ்தா பருப்பையும் நல்லா துருவி வச்சுருக்குறோம். இதையும் இதுக்கு மேலேயே அப்படியே சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கடிபடுறது சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா கூலிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு தித்திப்பான டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று டெசர்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.